2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிற ஜான் ஜெபராஜ் மனம் திரும்புவாரா? இவர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு தாய் குக்கரிலிட்டு அழுது கொண்டிருக்கிறது. அந்த தாய் முதலாவது உண்மையாலே மனம் திரும்பி இருக்கிறதா, மனம் திரும்பலையா என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்டனா எப்படிப்பட்ட பிசாசுகள் கிறிஸ்துவின் வேடம் தரித்து கொண்டு உலா கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிறது. அதனால் தயவு கூர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளுமே எங்களை குறை சொல்கிறீங்கன்னு சொல்கிற நீங்கள் தயவு கூர்ந்து மனம் திரும்புங்க. இப்படி ஜான் ஜெபராஜெலாம் இப்படி விழுந்து போனதுக்கு உங்களை மாதிரி ஆட்களும் உங்களை மாதிரி இந்த குறை சொல்லாதீங்க ஆட்கள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். அதால் தயவு கூர்ந்து இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்து இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களும் திருட்டு ஓநாய்கள்கிட்ட விசுவாசிகளை ஒவ்வொருத்தரும் தப்பித்து கொள்ளுங்கள். மகளே, உங்களை நான் பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஆனால் நான் உங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆகவே நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேம்மா. அது மாத்திரம் இல்லை, உங்களை மாதிரியே சூழலில் இருக்கிற பல பெண்களுக்கும் இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இதை போடுறேன். நான் உங்களுக்கு குறித்து யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு இந்த 2 வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. இந்த ஹெலன் ஜேக்கப் அம்மையார் கூறும் ஆண்டவர் எந்த ஆண்டவர் என்று நமக்கு தெரியலை. ஏனென்றால் அதாவது ஜான் ஜெபராஜுக்காகவும் ஜான் ஜெபராஜ் மனைவிக்காகவும் மனதுருக்கமாகவும் ஆதங்கப்பட்டு பரிதாபப்பட்டு பேசும் இந்த அம்மையார் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசவில்லை என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் இப்பொழுது நம்ம கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். பிசாசானவனே வசனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி மனதுருகி பேசி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விசுவாசிகள் நீங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. அப்படி நீங்கள் என்னிடத்தில் கேட்பீங்க, எப்படி இந்த அம்மா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசலைன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்குள்ள ஆதாரமும் இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ஜான் ஜெபராஜ், உங்களுடைய பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய பாடல்கள் அநேகரை ஆறுதல் படுத்தியிருக்கு, அநேகரை உற்சாகப்படுத்தியிருக்கு. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகர். இப்போ கேட்டிருப்பீங்க, இதில் இந்த ஹெலன் ஜேக்கப் அம்மையார் சொல்லுகிறாங்க, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாடகராம். அதாவது விசுவாசிகளை இதில் தான் நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஜான் ஜெபராஜ் ஆதி முதற்கொண்டு கூட அவன் கடவுளோடு நடக்கலை. அவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. உண்மையிலே அவன் இயேசு கிறிஸ்துவோடு ஜான் ஜெபராஜ் இருந்திருந்தானா இப்படி கூத்தாட்டம் போட்டிருப்பானா, இப்படி ஒவ்வொருத்தரையே கூட்டி கள்ளத்திற்கு தரிசனம் கொடுத்து ஏமாத்திருப்பானா? அப்படின்னா ஆதி முதற்கொண்டு அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த அம்மையார் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவன் பாடல் அபிஷேகம் பண்ணப்பட்டதான். இதிலிருந்தே இந்த அம்மாவோட மனம் திரும்புதல் என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அம்மாவே இப்போ மனம் திரும்பாத பட்சத்தில் இருக்கும்போது இந்த அம்மா இப்போ ஜான் ஜெபராஜுக்காண்டி ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்படுமா? விசுவாசிகளை சிந்தியுங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 17ஆம் வசனம். இதில் மனம் திரும்பாத இந்த அம்மாவே இப்போ வேதம் ஓதுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஜான் ஜெபராஜும் ஜான் ஜெபராஜோட மனைவியும் இவங்க 2 பேருமே ஒரு ஓநாய்கள் தான். எப்படி விசுவாசிகளை ஏமாற்ற பணத்தை இது பண்ணி செழிப்பின் உபதேசத்தை கொடுத்து அது மொத்தம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் 2 பேரும் ஒவ்வொருத்தர் சளைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அம்மா பாரப்பட்டு அப்படி ஜெபிச்ச உடனே இவங்க 2 பேரும் மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் இவங்க மனம் திரும்ப போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் கன்னிங் உல்ஃப்ஸ். விசுவாசிகளை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இடத்துல கேட்பீங்க, நீ என்ன இப்போ ஜான் ஜெபராஜ் கொடுத்து இப்படி பேசுகிறீங்க, அது பேசுகிறீங்க, இப்படி குறை சொல்கிறீங்க, அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது குறை கிடையாது, இது எச்சரிப்பு. குறைக்கும் எச்சரிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அதாவது நாங்கள் இப்போ என்ன கூறுகிறோம் என்றால், ஜான் ஜெபராஜை நாங்கள் கீழே நோக்கி பேசி நாங்கள் போடலை. இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து வல்லவர், இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவருங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ஜான் ஜெபராஜ் கீழானவங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ பேசலை. இயேசு கிறிஸ்து மேலானவர், அவர் நல்லவர், அவர் உத்தமர், அவருடைய நீதியை இவன் பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணிட்டார் அல்லவா? அதற்காக தான் நாங்கள் வீடியோக்குள்ளே வரோமே தவிர ஜான் ஜெபராஜை நாங்கள் கீழே தள்ளணும், ஜான் ஜெபராஜை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறணும் அப்படி அதுக்காக வரவில்லை. இவன் இயேசு கிறிஸ்துவோடைய நீதியையே அவமதித்து விட்டார்கள் இவர்கள். அதற்காக தான் இந்த வீடியோவில் பேசிக்கொண்டிருக்கோம். எதுக்காக பேசிக்கிறோம்? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எங்களுடைய ஃபாதர் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் சமூக வலைத்தளத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவரை நீங்கள் பின்பற்றுங்க. அவருடைய நீதி மிகவும் வல்லமை உள்ளது, மிகவும் மகத்துவம் உள்ளது. அவருடைய பரிசுத்தம் அவ்வளோ மகத்துவம் உள்ளது.
அவரோட பரிசுத்த குலைச்சலை தான் இவன் உண்டு பண்ணி கூத்தாட்டம் போட்டு விட்டான். அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தையே அவமதித்த ஜான் ஜெபராஜ். அதனால் ஜான் ஜெபராஜ் கெட்டவர், மோசமானவங்கிறதுக்காக நாங்கள் வீடியோ பதிவுக்குள்ளே வரல. இயேசு கிறிஸ்துவர் நல்லவர், வல்லவர் என்பதை எடுத்துரைக்கவே நாங்கள் வீடியோக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமேன்.